அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஸ்கர் மேக்ஸ் அகாடமியில் காவலன் எஸ்ஐ டெஸ்ட் பேட்சில் இன்றைக்கி 14வது டெஸ்ட் லைன் கிராஃப். இந்த டேட்டா ஹேண்ட்லிங்கை பொறுத்தவரைக்கும் நல்லா பார்த்துக்கணுங்க. ஏன்னா 10 கொஸ்டின்ஸ் வரும். ஒவ்வொரு டாபிக் வைஸாக பிரித்து நான் டெஸ்ட் வச்சுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பை சார்ட் வச்சுருப்பேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பார் கிராஃப் வச்சுருப்பேன். இப்போ வந்து லைன் கிராஃப். இந்த லைன் கிராஃப்ன்றது ரொம்ப ரேரு. பட் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ வாங்க அதோட ஆன்சர் மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேவா? ரைட்டுங்க. இங்கே பாருங்கள், இப்போ ஏபிசின்னு ஒரு கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனி ஏற்றுமதி வந்து சதவீதத்தில் கொடுத்துருக்கானுங்க. அதானே ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ ஏற்றுமதி, இப்போ 2001 to 2, 2002 to 3, 2003 to 4, 2004 to 5, 5 to 6 எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றதை கொடுத்துட்டாங்க. ஆனால் 2001 பாருங்கள் நெகட்டிவில் மைனஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு பர்சன்டேஜும் இங்கே பாருங்கள் -5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, மைனஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுலேருந்து ஒரு 2 கேள்வி கேட்டிருக்காங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க. கொடுக்கப்பட்ட ஆண்டுகளின் சராசரி வளர்ச்சி விகிதத்தை விட எத்தனை ஆண்டுகள் வளர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்கிறது? அப்போ சராசரியை கண்டுபிடிக்கணும். அதானே எத்தனை அதிகமாக இருக்குது, அப்படி எத்தனை வருஷம் அதிகமாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ சராசரி அப்படின்னா என்னங்க அப்படின்னா, மொத்த பர்சன்டேஜையும் கூட்டிட்டு அதானே நம்ம 1, 2, 3, 4, 5, 6 டிவைட் பண்ணணும். அதுதான் நமக்கு என்ன கிடைக்கும்? சராசரி. மொத்தம் இதில் கூட்டலாமா? இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. சராசரினா என்ன? மொத்தத்தையும் கூட்டணும். அப்போ இங்கே பாருங்கள், 9.5, 22.5, 17.5, 20.0, ஸோ 5.0. முதல்ல இதை கூட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த -2 கழிக்கணும். ஏன்னா மைனஸில் இருந்தால் அதையும் கூட்டணும். ஓகேவா? அப்போ நெகட்டிவ் இருக்கும்போது என்ன பண்ணணும்? முதல்ல இதை கூட்டிக்கிறேன். இதை கூட்டிங்கன்னா எவ்வளோ வரும்னா 74.5ன்னு வரும். அப்போ இதை கழிங்க, -2.5 கழிச்சோம்னா 72 அப்படின்னு வருங்க. அவ்வளோதான் சார். 72 மொத்தம் எத்தனை? 1, 2, 3, 4, 5, 6, 6ஆல் டிவைட் பண்ணுறேன். ஏன்னா சராசரி எக்ஸ் பார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 12 72. அப்போ 12 விட அதிகமாக எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1, 2, 3. அப்போ ஆன்சர் என்னென்னா சராசரியை விட அதிகமாக இருக்கிறது 3 ஆண்டுகள். ஸோ சி தான் சரியான ஆன்சர். புரியுதுங்களா? அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. சராசரி கேட்கலாம். அடுத்து 2வது கொஸ்டின்ஸ் பாருங்கள். கொடுக்கப்பட்ட ஆண்டுகளின் சராசரி விகிதத்தோட எத்தனை ஆண்டுகள் வளர்ச்சி விகிதம் குறைவாக இருக்கிறது அப்படின்னு கேட்குறான். இப்போ 12 விட கம்மியாக இருக்கிறதுலாம் எதுன்னு பாருங்கள். இது மைனஸில் இருக்குது, அதுவும் வரும் 2. அதுதானே இங்கே பாருங்கள், இது ஒரு 3. அவ்வளோதாங்க. ஸோ அதுக்கும் ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? எங்கே இருக்குது? சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. அடுத்தது 3வது கேள்வி. இங்கே பாருங்கள், ஒரு காரின் வேகம் கொடுத்துட்டு சார் காரினோட வேகம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது கார் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்டிங்கு 1 மணி நேரத்தில் 60 கிலோமீட்டர் ஸ்பீட் போகுது, 2 மணி நேரத்தில் 120 போகுது, 3 மணி நேரத்தில் 180 போகுது அப்படின்னா ஆவரேஜ்னா என்ன? 1 hour per hour அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ 1 மணி நேரத்துக்கு இந்த 60 தான் ஆன்சர். ஸோ 60 km/h தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த 4th கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நல்லா கவனிங்க. PQ 2 வகையான தயாரிப்புகள் ஆயிரங்களில் கொடுத்துறாங்க. இப்போ Pன்றது என்னது? கோடு. கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த Pன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கோடு லைன் போகும். Qன்றது என்ன அப்படின்னா டாட்னு போகுது. ஓகேவா? அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்க, இது மாதிரி கேட்டாங்கன்னா P எவ்வளோ Q எவ்வளோன்னு எடுத்து எழுதிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதுக்கு எவ்வளோ அப்படின்னா 120 அப்படின்னு. இங்கே பாருங்கள், இதுக்கு 120. Q எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 140. அதானே இதுக்கு எவ்வளோ? இது மாதிரி நீங்கள் எடுத்து எழுதிக்கிங்க எல்லாத்துக்குமே. இது பாருங்கள், இந்த வருஷத்துக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100. இது பாருங்கள் 100. இது 120. இப்போ அந்த லைன் அப்படியே வருது. சில டைமில் கொடுத்துருவாங்க, சில டைமில் நம்ம தான் இதை கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இது பாருங்கள், இதுவும் 100. அதுதானே இது என்ன வரும்? 140. நெக்ஸ்ட் இது பாருங்கள், இங்கே பாருங்கள் நடுவில் வருது, அதனால் இது 70 அப்படின்னு வரும். இது 120. இது பாருங்கள், இது 100 அப்படின்னு வரும். இது 130. இங்கே வாங்க, இதை பாருங்கள், இது 120 அப்படின்னு வரும். இது எங்கே வருது பாருங்கள், மேலே போதா? இங்கே பாருங்கள், 120 தானே இது. இங்கே பாருங்கள், 120 130 130 மாதிரி இருக்குது. 130. இங்கே மேலே என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 160. ஓகேவா? ஏங்க இது பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 160 அந்த ரேஞ்சில் இங்கே வருது. அதனால் இது மாதிரி முதல்ல போட்டுக்கிட்டோம்னா இதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் டக்குன்னு கண்டுபிடிக்கலாம். கான்செப்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க சார். ஓகேவா? என்னன்றத இப்போ நான் டேரெக்டாக போட்டேன்லேயே, இப்போ ஆன்சர் சொல்லிட்டே போகிறேன், நீங்கள் படத்தை வச்சு பார்த்துக்குங்க.
பின்வரும் ஆண்டுகளில் பி மற்றும் கியூ வகைகளின் கூட்டு தயாரிப்பு அதிகம் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பி கியூவில் எங்கே ரெண்டுத்தையும் கூட்டோம்னா எங்கே அதிகமாக வருது? பி கியூன்னு என்ன? இது ரெண்டுத்தையும் கூட்டினா 260, இது ரெண்டுத்தையும் கூட்டினா 220, இது 240, இது 190. ஸோ இது மாதிரி பார்க்கணும். இது மாதிரி எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா 95ல் தான் ஆன்சர் கரெக்டாக இருக்குது. ஏன்னா இங்கே பாருங்கள் 160, ஒரு 130, 290 கிட்ட வரும். ஓகேவா? எங்கே அது வரைக்கும் பாருங்கள். அப்போ ஆன்சர் என்ன? 95ல் தான் இதனுடைய கூட்டு தயாரிப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் 95. இது 1995 ஆன்சர். ரெண்டாவது பாருங்கள், அடுத்த 5வது கொஸ்டின்ஸு. எந்த ஆண்டு கியூ வகை வாகனங்கள் தயாரிப்பு குறிப்பாக 30% அதிகமான வளர்ச்சியை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அப்போ கியூ வந்து அதிகமாக இருக்கணும். அதுதானே, நல்லா புரிஞ்சுக்கோ. கியூ அதிகமாக இருக்கணும். முந்தைய ஆண்டை விட கம்பேர் பண்ணும்போது 30% அதிகம் இருக்கணும். அதுதானே. இங்கே பாருங்கள், கியூ எங்கெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பாருங்களேன். 92, 93, 94, 95 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கியூ எங்கே அதிகமாக இருக்குன்னு கொஞ்சம் நல்லா பாருங்களேன். கியூ எது தானே, இங்கே இது குறைஞ்சிக்குது, இதுவும் குறைஞ்சிருக்குது, இங்கே மட்டும் அதிகமாகிக்குது. அதுதானே, எது 93 அதிகமாகிக்குது, அடுத்தது 95 அதிகமாக அதுதானே. அப்போ ஆப்ஷனில் கொஞ்சம் நல்லா கவனிங்க. 93, 95 மட்டும் தான் அதிகரிச்சிருக்கு, இதெல்லாம் குறைஞ்சிருக்கு. அப்போ ஆப்ஷனில் பாருங்கள் 93, 95 அப்படின்னு 2 இருக்கா? ஓகேவா? அப்போது பர்சன்டேஜை கண்டுபிடிங்க. 93 எங்கே இருக்குது? தானே, இங்கே பாருங்கள். இது 93 இங்கே இருக்குது. சார் 95 இங்கே இருக்குது. 93 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பாருங்கள். கியூ தானே. எந்த ஆண்டு கியூ வகை வாகன தயாரிப்பு குறிப்பாக 30% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இது கியூ தானே, கியூ 30. அப்போ இங்கே 100, இங்கே 20 அதிகரிச்சிருக்கு, இங்கே 20% தான் அதிகரிச்சிருக்கு. ஓகேவா? இங்கே பாருங்கள், இது எவ்வளோ? 100. இங்கே பாருங்கள், இது 100, இது எவ்வளோ? 30. அப்போ 100 வந்து 130 ஆச்சுன்னா எவ்வளோ அதிகரிச்சிருக்கு? 30% அதிகரிச்சிருக்கு. அப்போ 30/100 இன்ட்டு 100 கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்போ ஆன்சர் என்ன? 30% அதிகரிச்சிருக்கு. இங்கே என்ன பாருங்கள், இங்கே எவ்வளோ அதிகரிச்சிருக்கு? 100 120 மாறி இருக்குது. அப்போ 20% அதிகரிச்சிருக்கு. அப்போ எங்கே அதிகரிச்சிருக்கு? 95ல் தான் அதிகரிச்சிருக்கு. இப்போ ஆன்சர் என்னென்னா 95. சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள், 1992 பி வகை. என்ன பிரச்சனை சார், இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கில் ஒவ்வொருத்துக்கும் படத்தை பார்த்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? டேரெக்டாக இதை போட முடியாது. 1992 பி வகை வாகனங்களின் தயாரிப்பு கியூ வகை வாகன தயாரிப்பு ஒப்பிடுகையில் எத்தனை சதவீதம் அதிகம்? இப்போ 92 இப்போ நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? 92 எடுத்திங்கன்னா இங்கே படம் எங்கே பாருங்கள், 92 ஒன்று 100, இன்னொன்று 40. அதானே, பி வந்து 100, கியூ 40 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ அதிகரிச்சிருக்கு? ஒப்பிடுகையில் எவ்வளோ அப்படின்னா, ஒன்று 100, இன்னொன்று 40, 140. அப்போ எவ்வளோ அதிகரிச்சிருக்கு? 40% அதிகரிச்சிருக்கு. ஓகேவா? ஏ தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 7வது கேள்வி. கியூ வகையான வாகனங்களின் தயாரிப்பு 1994-95 வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 94க்கும் 95க்கும் கியூவோட வித்தியாசம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், கியூ எங்கே இருக்குது? 94ல் இங்கே இருக்குது, 95 இங்கே இருக்குது. அப்போ 100 130 மாறி இருக்கு. வித்தியாசம் எவ்வளோ? ஓகேவா? 100 130 மாறி இருக்கு. வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 30% இருக்கா? அவ்வளோதாங்க. 30 20 பாருங்கள். இங்கே ஏதோ தப்பாக இருக்க மாதிரி தெரியுது. யூஸ்வலாக நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் இது 120ன்னு போட்டிருப்பேன். இங்கே பாருங்கள், அதனால தான் ஆன்சர் தப்பாக வருது. பட் இது 120ன்னு போட்டிருப்பேன், இது 170ன்னு போட்டிருப்பேன். அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரி கணக்கு கரெக்டாக வரும் நம்ம. ஓகேவா? ஸோ கொஸ்டின்ஸ் இது மாதிரி கொடுத்துருவாங்க, தெளிவாக கொடுத்துருவாங்க. நம்ம அதை பார்த்து கண்டுபிடிச்சிட்டு ஆன்சரை போட்டு போயிடலாம். இப்போ பாருங்கள், இந்த கொஸ்டின்ஸு 1992லேருந்து 94 95 வித்தியாசம் என்ன கியூவில் அப்படின்னு கேட்குறாங்க. 94 95, இது 94 95. கியூவோட வித்தியாசம் எவ்வளோ? இங்கே 100ன்னு இருக்குது, இங்கே எவ்வளோ? 120ன்னு இருக்குது. அதுதானே,
100 120 எவ்வளோ 20%. 20%னா ஒரு சதவீதம்ன்றது 1000 20,000 ஆன்சர் முடிஞ்சு போச்சுங்க. ஸோ 7வதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர் 20,000. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 8வது கேள்வி 1992லிருந்து 93ல் பி வகை வாகனங்கள் தயாரித்த குறைவு சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. 92 93ல் பி கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்க, இது 92 140, இது 93 அதானே? எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னா டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 30 குறைஞ்சிருக்குதா? 140க்கு 30 குறைஞ்சிருக்குண்ணா இன்ட்டு 100 முடிஞ்சு போச்சுங்க. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க, என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1992 93ல் பியின் தயாரிப்பு சதவீதம் எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. 92 93 இங்கே பாருங்கள் 92ன்னா எது இதுதானே? இங்கே பாருங்கள் 140 92 93ல் எவ்வளோ 70. அப்போது 140 70 குறைஞ்சிருக்குது. ஓகேவா? எவ்வளோ டிஃப்ரென்ஸு 70 டிஃப்ரென்ஸ் அதானே? அப்போ 70 டிவைட் 140 இன்ட்டு 100 1 இது 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 50% ஆன்சர் கிடச்சிரும் சார். ஓகேவா? பார்த்துக்குங்க எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 50%. ஸோ ஏ தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் 9வது கேள்வி பாருங்க 1993லிருந்து 94 வரை பி வகை வாகன தயாரிப்பின் உயர்வு எவ்வளவு? 93 94ல் பி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. 93 94 அதானே? இங்கே பாருங்கள் 93 94 இது எவ்வளோ பி தானே? இங்கே பாருங்கள் இது 70 130 அதானே? எவ்வளோ 60 இன்க்ரீஸா? கொஷின்ஸ் பாருங்க 93 94 இங்கே பாருங்க 93 94 இது ரெண்டுத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள் 70 இங்கே 130 மாறி இருக்குது. இது யூஸ்வலாக 130 140 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கரெக்டாக 140 தான் இது வந்திருக்கும். இங்கே பாருங்கள் இதே லைனில் தான் இங்கே இருக்குது அதானே? இது 140. அப்போ 70 140னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் 70 அவ்வளோதாங்க. அப்போ 70,000 ஆன்சர் 9வது. ஸோ இந்த படத்தை நீங்கள் தனியாக வரைஞ்சிக்கிட்டு நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் சார். ஓகேவா? அப்போ டி தான் சரியான ஆன்சர். இந்த டேட்டா ஹேண்ட்லிங்கை பொறுத்த வரைக்கும் படம் பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஈஸியாக டக்கு டக்குன்னு பார்த்து சொல்ல முடியும். இங்கே பாருங்கள் அடுத்தது 10வது கொஸ்டின்ஸ். இந்த படம் பாருங்கள் 1999 2000 2001 2002 2003 2004 தெளிவாக என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. எத்தனை வருடங்களில் அதிகரிப்பின் சதவீதம் 100க்கு மேலே இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. 100க்கு மேலே இருக்குது எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் 2004 முடிச்சுட்டுருக்குறோம். ஆனால் இங்கே 2005ன்னு ஒன்று வரணும், 2006ன்னு ஒன்று வரணும் அதானே? இதில் கொடுக்கலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது 2005 2006 100க்கு மேலே இருக்குது எங்கே? இங்கே பாருங்கள் இது 1 2 3 4 5 இந்த 5மே 100க்கு மேலே இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ 10க்கு வந்து ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 11வது கொடுக்கப்பட்டுள்ள வருடங்களில் அதிகரித்த சதவீதம் சராசரி சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சராசரி அப்படின்னா என்ன? இது மொத்தத்தையும் கூட்டணும், கூட்டி எத்தனைக்கோ அதால் டிவைட் பண்ணணும். அப்போ இது எவ்வளோ 40, இது எவ்வளோ 50 அதானே? இது 40, இது எவ்வளோன்னா 120, இது 100. ஸோ இது மாதிரி மொத்தத்தையும் கண்டுபிடிச்சி கூட்டணும், கூட்டி நம்ம சராசரியை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? புரியுதாங்க என்னன்றத? இப்போ பாருங்கள் மொத்தம் நான் கூட்டுறேன் பாருங்கள். ஸோ 40 50 40 120 100 ஒரு 120 130 140 அதானே? மொத்தத்தையும் கூட்டிங்க சராசரி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 740 அப்படின்னு வரும். 740 8ஆல் டிவைட் பண்ணோம்னா 92.5 அப்படின்னு கிடச்சிரும். எங்கே இருக்குது 92.5 பாருங்கள். ஸோ டி தான் சரியான ஆன்சர். சராசரினா என்னங்க? பேசிக்கான விஷயந்தான். ஓகேவா? எல்லாத்தையும் கூட்டி எத்தனையோ அத்தனை டிவைட் பண்ணணும். அடுத்த 12வது கேள்வி கொடுக்கப்பட்டுள்ள வருடங்களில் அதிகரித்த சராசரி சதவீதத்திற்கு விட எத்தனை வருடங்கள்
குறைவாக இருக்கிறது. இந்த சராசரியை விட குறைவா இருக்கிறது எத்தனை இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. சராசரியை விட குறைவா இருக்கிறது எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1, 2, 3. 1 இந்த 40, 50, 40 இது 3 தான் வந்து குறைவா இருக்கு. அதானே? ஓகேவா? அப்ப ஆன்சர் என்னன்னா 3 தான் சரியான ஆன்சர். ஸோ 12வதுக்கு 3 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 13வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வருடத்தில் அதற்கு முந்தைய வருடத்தை விட அதிகரிப்பு சதவீதம் மிக குறைவாக இருக்குது எங்கே அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. முந்தைய வருடத்தோட குறைஞ்சிருக்கணும். ஆனால் ரொம்ப கம்மியாக குறைஞ்சிருக்கணும். அது எங்கே அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து சி தான். நீங்கள் ஒன்று போட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ சொல்கிறேன் பாருங்க. சி தான் சரியான ஆன்சர். எப்படின்னா 2006 பாருங்க. எங்கே குறைஞ்சிருக்குது? 2001 குறைஞ்சிருக்கு. இப்போ 2003 கொஸ்டின்ஸை படிங்க. கொடுக்கப்பட்டுள்ள வருடங்களில் அதற்கு முந்தைய வருடத்தை விட அதிகரிப்பு சதவீதம் அதிகரிச்சிருக்கணும். எங்கே கம்மியாக அதிகரிச்சிருக்குன்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள் எதெல்லாம் அதிகரிச்சிருக்கு? 2000 அதிகரிச்சிருக்கு, 2002 அதிகரிச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகரிச்சிருக்கு. அப்போ கண்டிப்பாக 2002 வரக்கூடாது. இது எவ்வளோ? 40, 50 மாறிக்குது. இங்கே 10% அதிகரிச்சிருக்கு. ஓகேவா? இங்கே பாருங்கள் இது எவ்வளோ அப்படின்னா 100, இங்கே 20 அதிகரிச்சிருக்கு. இங்கே பாருங்கள் இது 120, இது 150 மாறி இருக்கு. அப்போ இங்கே 30 அதிகரிச்சிருக்கு. இங்கே பாருங்க இது எவ்வளோண்ணா 120, இங்கே பாருங்க 130, 130, 140 அடிச்சிருக்கு. அப்போ 130, 140 அதிகரிச்சிருக்குண்ணா. எவ்வளோ டிஃப்ரென்ஸு? 10. 10/130 இன்ட்டு 100. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிங்கன்னா எங்கே கம்மியாக இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அதனால் 2006 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? கம்மியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா 100 14 டிவைட் பண்ணால் கம்மியான பர்சன்டேஜ் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான பர்சன்டேஜில் வரும். இது பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும், இதுவும் அதிகமாக வரும். ஸோ முந்த வருடத்தோடு கம்பேர் பண்ணி எது அதிகமாகுது அப்படின்னு பார்க்கணும். வேறு ஒன்றும் இல்லைங்க. அப்போ டேரெக்டாக நான் 2006 மட்டும் சொல்கிறேன். எவ்வளோன்னா 100/13. அதுதானே 100/13 எத்தனை வரும்? இங்கே பாருங்கள் எத்தனை 13ஆல் டிவைட் பண்ணுங்கள். 13 39, 4 13 52, 7 13 போகலாமா? 13 7 எவ்வளோ? 3021க்கு 1 மீதி 2 1 7 91. அப்போ 7 13 வருமா? 91. அப்போ 7 பாயிண்ட் சம்திங்னு வருமா? அப்போ இங்கே மட்டும் தான் 7 பாயிண்ட் சம்திங்னு வரும். மீதெல்லாம் அதோட அதிகமாக தான் வரும். 2004 2006 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. 2006. அடுத்தது 14வது கேள்வி. 1999ஆம் வருடத்தின் உற்பத்தியின் யூனிட்டு 100 யூனிட் இருந்தால் 2002 வருட உற்பத்தியினுடைய அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 99ல் 1000 இருந்தால் 2002 எவ்வளோ? இங்கே பாருங்கள் 99 வந்து 1000 ஆகுது. 1000 என்ன? இந்த 40% அதானே? 40% வந்து 1000 அப்படின்னா 2002 எங்கே? இதுனா 120% எவ்வளவு? 1 நாள் 4 3 நாளா 3. அப்போது 3000 இருக்கும். ஆன்சர் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? எங்கே இருக்குது பாருங்கள் 3000. பி இதில் தான் சரியான ஆன்சர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள் இது ஒரு கிராஃபை கொடுத்துருக்காங்க. ஏற்றுமதி வந்து ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா டன்களில் கொடுத்துருக்காங்க. இது வந்து அமௌண்ட்டில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு கேள்விகள் கேட்குறாங்க. 15வது கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நல்லா கவனிங்க. என்னென்னா 1998 99 2000 2001 ஆகிய ஆண்டுகள் மற்றும் 2001 2002 2003 2004 ஆகிய ஆண்டுகள் தயாரிக்கப்பட்ட சர்க்கரையின் உற்பத்தியின் வித்தியாச அளவு என்ன? வித்தியாசம் என்ன? இது மொத்தத்தையும் கூட்டணும், இது மொத்தத்தையும் கூட்டணும், ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுக்கணுங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. இதான் அங்கே வித்தியாசம். முதல்ல இதில் இருக்கிற ஆண்டுகள்லாம் கூட்டலாமா? இங்கே பார்த்து இந்த இடத்துல டன் இதுதான் உற்பத்தி டன். இங்கே பாருங்கள் இதுதான் உற்பத்தி டன். இதை மொத்தம் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுத்துக்கு மொத்தத்தையும் கண்டுபிடிக்கணும். எல்லாத்தையும் கூட்டணும். முதல்ல இது மொத்தத்தையும் கூட்டினா என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேவா 32.5 அப்படின்னு வரும். இதில் இருக்கிறது எல்லாத்தையும் கூட்டுங்க. கூட்டினீங்கன்னா 61.25 வரும். டிஃப்ரென்ஸ்னா கழிக்கணும் இல்லையா? அப்போ 32.5 கழிச்சிங்கன்னா 28.75 வரும். அப்போ ஆவரேஜாக 29 சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 16வது கொஸ்டின்ஸ். கீழே உள்ள எந்த வருடத்தில் ஒரு மெட்ரிக் டன் சர்க்கரையின் மதிப்பு அதற்கு முந்தைய வருடத்தை விட ஒரு மெட்ரிக் சர்க்கரை மதிப்பில் மிக அதிகம்? முந்தைய வருடத்தோட கம்பேர் பண்ணால் மிக அதிகமாக இருக்கிறது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா 1999 மட்டும் தான் சார் அதிகமாக இருக்கும்.
ஓகேவா? முந்தைய வருடத்தோட கம்பேர் பண்ணால் எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது மட்டும் தான் அதிகமாக இருக்கும். இதுவும் அதிகம் தான், ஆனால் கம்மி. இதுவும் அதிகம் தான், ஆனால் இதோட கம்பேர் பண்ணும்போது இது கம்மியாக இருக்கும். இதுவும் அதிகம் தான், இதோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கும். ஏன்னா பெர்சன்டேஜை கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், இது 15ஆ மாறுது, இது 50ஆ மாறுது. ஓகேவா? இங்கே எவ்வளோ? 50. இங்கே எவ்வளோ? இங்கே பாருங்க, 65 அப்படின்னு மாறுது. அப்போ என்ன ஆன்சர்னா 99 தான் சரியான ஆன்சர். புரியுதா? பாருங்க, முந்தைய ஒருத்தரோட கம்பேர் பண்ணோம்னா எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ 1999 தான் சரியான ஆன்சர் 16க்கு. ஓகேவா? ஸோ 99ல் மட்டும்தான் கிட்டத்தட்ட பார்த்தா 700/3 சம்திங் பெர்சன்டேஜில் வரும். மீதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வரும். பாருங்கள். அடுத்து 17வது கொஸ்டின். கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து வருடங்களும் ஒரு மெட்ரிக் டன் சர்க்கரையின் மதிப்பு கீழே உள்ள எந்த இடத்தில் மிக குறைவானதாக இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போது 17வது கொஸ்டின்ஸ்க்கு என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு மெட்ரிக் டன் சர்க்கரையின் மதிப்பு கீழே உள்ள எந்த இடத்தில் மிக குறைவாக இருக்கும். இதில் எது மிக குறைவாக இருக்குது அப்படிங்கிற 98, 99, 1, 3. 98, 99, 1, 3. 98, 99, 1, 3. அப்போ இது 98 தானே? இங்கே பாருங்கள், இதுதான் கம்மியாக இருக்குது 15%. அப்போ ஆன்சர் என்னென்னா 17வதுக்கு 98. ஓகேவா? ஸோ ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்து 18வது கொஸ்டின்ஸ். கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து வருடங்களிலும் ஒரு மெட்ரிக் டன் சர்க்கரையின் மதிப்பு எந்த இடத்தில் மிக அதிகமாக இருக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா? இதில் பார்த்தோன்னே தெரியும் 2003 தான். அந்த படத்தை பார்த்தோன்னே தெரியும் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், படத்தை பாருங்கள், எங்கே அதிகமாக இருக்குது? 2000 இங்கே பாருங்கள் 3 அதுதானே? இப்போ 2003ல் தான் அதிகமாக இருக்கிறது. எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த படத்தை பாருங்கள். இந்த லைன் கிராஃப் இருக்கும். ஒரு லைனு 2 லைன் ரெண்டுமே கொஸ்டினில் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் நல்லா கவனிங்க. 19வது கொஸ்டின்ஸு. கீழே உள்ளவற்றில் எந்த வருடத்தில் அந்த முந்தைய வருடத்தை விட அதிகரிப்பு சதவீதம் மிக அதிகம்? முந்தைய வருடத்தோட கம்பேர் பண்ணால் மிக அதிகமாக இருக்குது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா தெரியுது. இங்கேருந்து இவ்வளோ தொலைவு போகுது அதுதானே? அப்போது 2002 தான் ஆன்சராக இருக்கும். ஓகேவா? இங்கே பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், 19வது கொஸ்டின்ஸை பாருங்கள். 2002 தான் சரியான ஆன்சர். புரியுதா? ஏன்னா முந்தைய வருடத்தோடு கம்பேர் பண்ணணும். இங்கே பாருங்கள், 30 வந்து 60ஆக மாறுது, 50ஆக மாறுது. மீதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக தான் அதிகரிச்சுக்கிட்டே போயிடுது. ஓகேவா? அடுத்தது 20வது கொஸ்டின்ஸ். 2005ஆம் ஆண்டில் செலவு 60 கோடி எனில் அந்த வருடத்தில் கிடைத்த வருமானம் எத்தனை கோடி அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், முதல்ல லாபம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வருமானம் மைனஸ் செலவு. அது லாபம் அப்படின்னு என்ன? வருமானம் மைனஸ் செலவு. 2005ல் செலவு மட்டும் எவ்வளோ? 60 கோடி. அந்த வருடத்துக்கு கிடைத்த வருமானம் என்ன அப்படின்னா, வருமானம் நம்மளுக்கு வேணும்னா இந்த 60 இங்கே கொண்டு வந்துடலாமா? லாபம் எவ்வளோ? 2005ல் லாபம் எவ்வளோ பாருங்கள். 2005ல் இதை 2005 லாபம்ன்றது இங்கே தானே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 55 அதுதானே? அப்போது நல்லா கவனிங்க. லாபம் எவ்வளோ? 55. இப்போ வருமானம் தானே கேட்குறாங்க. இந்த 60 அப்படியே இந்த பக்கம் கொண்டு வாங்க. 55 + 60 ஈக்குவல் வருமானம். ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா 115. பி தான் சரியான ஆன்சர். புரியுதாங்க? பார்த்துக்குங்க. அடுத்தது 2001ஆம் ஆண்டின் வருமானம் 60 கோடி. இப்போ 2001இன் வருமானம் எவ்வளோ? 60 கோடி. அந்த வருட செலவு எவ்வளோ அப்படின்னா பாருங்கள், 2000 வருமானம் 60 கோடி. 2001ல் செலவு எவ்வளோ? 2001ல் செலவு எவ்வளோ? லாபம் வந்து 20ஆ? இங்கே பாருங்கள், 2001ல் வருமானம் 60. ஓகேவா? அதுலேருந்து செலவு எவ்வளோ அப்படின்னு கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்?
அந்த வருட செலவு 2003ஆம் ஆண்டு செலவுக்கு சமமாக இருந்தால், அதானே. இப்போ வருமானத்துலேருந்து லாபத்தை கழிச்சோம்னா நம்மளுக்கு செலவு கிடைச்சிரும் இல்லையா? எவ்வளோங்க? 2001ல் லாபம் பாருங்க. 2001 லாபம் 20. அப்போ 20 கழிக்கிறேன். பாருங்க, வருமானத்துலேருந்து லாபத்தை கழிச்சோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? செலவு கிடைச்சிரும். ஸோ 40. இந்த 40 எடுத்துன்னு போயிட்டு 2003ஓட கம்பேர் பண்ணணும். அதானே. 2003ஆம் ஆண்டு செலவுக்கு சமமாக இருந்தால் 2003ஓட செலவு என்ன? 2003ல் செலவு வந்து 40 அப்படின்னா 2003 லாபம் எவ்வளோ? 2003ல் லாபம் வந்து 40. அப்போது செலவு 40, லாபம் எவ்வளோ? 40. மொத்தம் கூட்டணும்னா 80. ஓகேவா? அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். புரியுதா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 2007ஆம் ஆண்டின் அதிகரிப்பு சதவீதம் அதன் முந்தைய வருடத்தை விட எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. 2007ல் முந்தைய வருடத்தோட எவ்வளோ அதிகரிச்சிருக்கு சதவீதம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 2007 எங்கே இருக்குது? இதுதானே 2007. இங்கே பாருங்கள், 2007 எவ்வளோ? 75. முந்தைய வருஷத்தோட கம்பேர் பண்ணால் 70. அப்போ 70 வந்து 75 மாறுது. எவ்வளோ அதிகரிச்சிருக்கு? 5 அதிகரிச்சிருக்கு. ஸோ 5/70 இன்ட்டு 100. ஒரு 0. அப்போ 50/7. 7 49. அப்போ 7 பாயிண்ட் சம்திங் அப்படின்னு வரும். எங்கே இருக்குது பாருங்கள் ஆன்சர். ஸோ அவரேஜாக 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எங்கே? சி தான் சரியான ஆன்சர். ஸோ இந்த படத்தை நீங்கள் அழகாக வரைஞ்சிக்கிட்டு பக்கத்தில் கொஸ்டின்ஸை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சு பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் சார். நான் இந்த டிஸ்பிளேயில் காட்டுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஓகேவா? வாழ்த்துக்கள். தேங்க்யூ.